உகினியம் கிராம மலைவாழ் மக்களின் புதிய பூஞ்சோலை குடியிருப்பு இல்லம். ஸோ ஒரு சில வீடு தான் அப்படி இருக்காட்டுருக்குங்க. போதும் என்னங்க இது லைட்டாக பின்னாடி வாங்க. இங்கே தான் கரெக்டாக தெரியாது, மூக்கு மட்டும் தெரியுது வரைக்கும். எப்படி உட்காந்துருக்காங்க முன்னாடி பில்லு தான். ஓ அந்த இதில் காட்டில் இருக்கிற பில்லு தான் போட்டு இது பண்ணுவீங்க. நாங்கள் பழையோட நாங்கள் வாங்கிட்டு வந்து மூடி இருக்கோம். ஓ ஒரு கல்லை பார்த்தா கூட புளியா படுத்துருக்கு அப்படின்னு கேட்பேன். சிறுத்தையே கண்டுபிடிச்சு வரலைங்க ஆண்டு வேலை நைட்டில். மானு பாருங்க கொஞ்சம் பின்னாடி. பள்ளட்டி இறங்கிட்டீங்கன்னா தெப்பக்காடு, கார்குடி, தொரப்பள்ளி, கூடலூர் விட்டு சுல்தான் பத்தேரி, அதுக்கப்புறம் முத்தங்கா. எப்பா ஆடாது. இங்கேருந்து போக்குவரத்து எங்கேயாவது வெளியில் போகிறது வர்றதுன்னா வேலை கோட்டத்துக்கு அங்கே தான் வேலைக்கு போகிறோங்க. அங்கே கோட்டாடா தான் நீங்கள் போகணும். அப்போ இதில் எப்படி போவீங்க? நாங்கள் ஆடு மாடு நாங்கள் பார்த்துட்டு ஊர்லேயே நாங்கள் இருக்கிறோம். ஆனெல்லாம் வருதுங்க, டெய்லியும் வருங்களா? தமிழின் இனிமை மறவா என் நண்பர்களுக்கு வணக்கங்கள். ஹாய் எஸ்கே ஃபேம்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு செகண்ட் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சோன்னா இந்த நாள் ரொம்ப நல்ல நாளாமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னாலே நிறைய பேர் கல்லூரில் நிறையா ரூட்ஸ் இருக்குது, நிறைய ஹிடன் ஸ்பாட் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வில் குறிப்பிட்ட ஒரு சில மலைவாழ் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம கேள்விப்பட்டோம். அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற காடுகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம காரில் தாங்க போனோம். காரு ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆகி அந்த வழியில் போகவே முடியாத அளவுக்கு புதர்களும் மரங்களும் அப்படியே ஃபுல்லாக வளர்ந்து ரொம்ப கஷ்டப்படுற அந்த குடும்பத்தை நம்ம அந்த மலை கிராமத்தை போய் தான் இதில் நம்ம பார்த்துருப்போம். அவங்களே சொல்கிறாங்க, நாங்களே இந்த வழியில் வர மாட்டாங்க, அவ்வளோ பயமாக இருக்கும், நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டாங்க. இந்த கிராமத்துடைய பேரே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. உகினியம் அப்படின்றது அந்த கிராமத்துடைய பேர். இது முழுக்க டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கிற ஒரு கிராமம். இதை தேடி யாரும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. வழி மாதிரி போனால் கூட 4 பேர்கிட்ட கேட்டுட்டு அப்புறமா போயிடுங்க. ஏன்னா போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே இருக்காதுங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இதில் வந்து ட்ராவல் பண்ணி போயிருப்போம். இடையில எந்த ஒரு ஊரோ வீடோ எதுவுமே கிடையாது. நிறையா கரடிகளை பார்த்தோம், நிறைய இடத்துல யானையெல்லாம் கிராஸ் ஆகிற பிளேசஸ்லாம் இருந்தது. ஸோ தயவு செஞ்சு யாரும் இதில் ட்ரை பண்ணாதீங்க. அந்த கிராம மக்களே பார்த்திங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு மேலே வெளியிலே போக மாட்டோம், மிஞ்சி போனால் 6 மணி, அதுக்கு மேலே வந்து இந்த வழியில் நாங்கள் போகவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி திடுக்கிடுற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னாங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மலைவாழ் மக்கள் வாழ்கிற அந்த உகினியம் அப்படின்ற அந்த கிராமத்தை நோக்கி நம்ம போன பயணத்தையும் அவங்கக்கிட்ட போய் நம்ம சில உரையாடல்கள் வச்சோம். அவங்களுடைய கஷ்டத்தையெல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்தை எல்லாத்தையும் தான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் போடுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அந்த வில்லேஜை நோக்கி போகிறோம். ஓடிட்டர்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யாருங்க ஒரு ஓடிட்டரு அப்படிங்கிறாருங்களா? யாருமே தெரியலீங்க. லிஃப்ட் கேட்டு வந்தாரு, நானும் ஏற்றிட்டு வந்துட்டேன். ஓடிட்டாரு என்னன்னு தெரியலைங்க. இந்த பாறை வரைக்கும் நடந்து வந்தாங்க. இந்த பாறை தான், இந்த பாறை வரைக்கும் நடந்து வந்தோம். அப்புறம் இங்கே யானை சவுண்டு கேட்டதோடனே ரிட்டர்ன் போயிட்டோம். ரொம்ப அப்படி வந்து இந்த ரோடு எனக்கு தெரியும். பாருங்க, இங்கே கண்டிப்பாக அதாவது கிடைக்கும், சைட்டிங் கிடைக்கும். இங்கெல்லாம் எதுவும் கிடைக்காதுங்க. நீங்கள் தானே சிறுத்தை கோட்டை. நீங்கள் இல்லை சிறுத்தை என்ன முன்னாடியே வரணும், அதெல்லாம் வரவே வராதுங்க. கரடி நீங்கள் உங்கள் ஏதோ கால் தடமெல்லாம் தெரியுதுங்க. ஏங்க உங்கள் கூர்மையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா தான் உண்டு. அவரே இப்பதான் பார்வை சரியில்லைன்னு அதனால எந்த ஒரு கல்லை பார்த்தா கூட புளியா படுத்துருக்கு அப்படின்னு கேட்பேன். சிறுத்தையே கண்டுபிடிச்சு வரலைங்க ஆண்டு வேலை நைட்டில். இதுக்குள்ளேயும் எப்படி ஏங்க நீங்க பதறினீங்கன்னா எங்களுக்கு பதறது இல்லை. நீங்க லாக் பிடிச்சிட்டே தாத்துறீங்க. இத்தனை அடி அடிச்சும் லாக் ஆகலையா? இந்த ரோட்டில் யாரும் பார்க்குறதெல்லாம் அடிச்சு தாங்க போங்க. கிராசிங் தான் நிற்கிறது அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. மற்றபடி இந்த மாதிரி ஏதாவது கரடி சமாச்சாரம் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் கூர்மையான பார்வையில் சிறுத்தை ஏதாவது பார்த்தனா தான் உண்டு. இதுக்குள்ளே என்னென்ன வில்லேஜுங்க இருக்குது? லெமன் டீ குடிச்சிங்களா? தேங்கண்ணா நல்லா கிள்ளி இதுக்குள்ள வில்லேஜ். இதுக்குள்ள ஒரே ஒரு உகினியம் சொல்லி ஒரு ஆதிவாசி. ஆனால் அந்த ஊருக்கு அந்த பக்கம் தான் வந்து யானையோட நடமாட்டமே. நம்ம கரலியம் வரைக்கும் போயிட்டு வரலாம். கரலியம்லேருந்து கடம்பூர் எவ்வளோ தூரம்? லெஃப்ட்
ரோட்லேயே போயிருக்கு. எவ்வளோ கிலோமீட்டர்? ஒரு 15 கிலோமீட்டர் அவ்வளோ வராது. காடே கரு கும்முன்னு கிடக்குதுங்க. ஆனால் உள்ளுக்குள்ள ஃபுல்லாக கரு கும்முன்னு கிடக்குது பாருங்க. ஆமாம். ஒன்றுமே தெரியல. அதான் காடு. இங்கே மானு பாருங்க. கொஞ்சம் பின்னாடி ஓடுது ஓடுது ஓடுது. இல்லை அதான் 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 நின்றுச்சுனாலே ஓடிடும். ஒரு காடு இருக்குது பாருங்க திம்பம் சைடில். எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்காருங்க ஒரு. ஆனால் இது முன்னாடியே பின்னாடியா தொடங்க கஷ்டம் இருக்கு அது மாதிரி. எப்பா காடாது. ஆனால் உண்மையிலுமே இல்லை பைக்கில் ஏங்க பைக்கில் தனியாக வந்து உண்மையிலுமே அள்ளு விட்டுரும் போல இருக்கு. அதுதான் இவங்க காரில் இந்த ரோட்டில் வந்துருக்காங்களா, அந்த காரோட பெரிய என்ன அப்படி கொஞ்ச தூரம் மலை செடி மழை பெய்யுது, மலை செடி கரெக்டாக ஒரு கார் போகிற அளவுக்கு தான் வண்டி. ஆமாம் ஆமாம். டூ வீலர் தான். உடனே இன்னும் நம்ம இறங்கக்குள்ள அந்த இடம் அடர்த்தியாக மூடி கிடக்கு பாருங்க. இதெல்லாம் அருமையாக இருக்கு. பல மாதத்துக்கு முன்னாடி போட்ட சாணி தான் அங்கே கிடைக்குது. அவனுக்கு முன்னாடி நாங்கள் புல்லட்டில் வரோம். காலையில் கல்லட்டி நல்லா போயிருந்தேன். நல்லா சுற்றி பார்த்து நேராக முத்தங்க போயிருந்தது. முத்தங்க பார்த்துட்டு அப்படியே மாமர வழியே கழட்டி போவீங்க. தலைக்குந்தா கல்லட்டி இறங்க விட மாட்டாங்கல்ல. அப்படியே முடிச்சு நேரம் மங்களா வழியே போயிடுறீங்களா? ஷார்ட்கட் சொன்னால் ஷார்ட்கட்டு அதில் வந்து அது ரொம்ப போக முடியாதுங்க. இல்லை அதிகங்கிறனால நம்ம போக வேண்டியது குண்டல்பட்டு முத்தங்க போய் குண்டல்பட்டு போயிடலாம். பல்லட்டி இறங்கிட்டிங்கன்னா தெப்பக்காடு, கார்குடி, தொரப்பள்ளி, கூடலூர் விட்டு சுல்தான் பத்தேரி, அதுக்கப்புறம் முத்தங்கா. அது அப்படி போக மாட்டாங்க. போயிட்டு முத்தங்க அது போயிட்டு ஓவர் சுத்து. மறுபடியும் ரிட்டர்ன் வரீங்க அப்படி தானுங்க? இல்லை அது ஓவர் சுத்துங்க. அது எது இல்லைங்க பந்திப்பூர் வெளியே வந்து ஆ குண்டல்பேட்லேருந்து முத்தங்கா போயிட்டு மறுபடியும் முத்தங்காலே ரிட்டர்ன் ரிட்டர்ன் வந்துடுறீங்க. ரைட் ஓகே. வந்து பிஆர் அடிச்சு போயிட்டு வழி வந்து அப்புறம் ஆசனூரா ஆமாம். கொஞ்சம் அடர்ந்து ஆகி போச்சு பார்த்தீங்களா? அடர்த்தி இதெல்லாம் கம்மிங்க. மூடியே கிடந்துங்க. அந்த வண்டி போக்குவரத்து இப்போ ஜாஸ்தியாக இருக்கு. கிடக்குது போயிடும் அப்படியா? இங்கே எப்படின்னு உள்ளே போக போக ரொம்ப மூடி கிடக்கும் போலயே. அது ஒரு இடம் 2-3 கிலோமீட்டர் போயிடுங்க. மரங்கிறேன் சாஞ்சிதான். ஏதாவது இருக்குதான் பாருங்கன்னு சொன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்க. நான் எதாவது விட்டீங்கன்னா அது ஒரு ஆர்ட் ஆயிரும். நாட்டை கோவை வேலை கீழே இருக்கிறீங்க. ஓட்டடா அது. இது நெருங்கி வராதுங்க. அது நெருங்கி இல்லை. இது வந்து நம்ம நார்மலாக நம்ம ஊருக்குள்ளேயே வளர்றது. நாட்டிலன்னு தனியாக ஒரு கொக்கி மாதிரியே இருக்கும். ஒரு இடத்துல பிடிச்சதுன்னா இது நீங்கள் ஜஸ்ட் இப்படி லைட்டாக தான் எனக்கு பிடிக்கும்.
நீங்கள் சொல்கிற முன்னே எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு இடத்துல பிடிச்சுன்னா மாற்றி மாற்றி அதிலே பிடிச்சி கையில் பட்டுச்சுன்னா கையில் பிடிக்கும், இப்படியே தான் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த கோயம்புத்தூரில் இந்த ரீஜனில் இருக்கிற எல்லாத்துலேயும் இந்த முள் தான் அதிகமாக இருக்குது. அது விளையாது. இதெல்லாம் வர தடம் தான் நான் இருக்குது. ஆமாங்க. அன்னைக்கும் ரொம்ப நெருக்கமாயிருச்சுங்க. மழை இருக்குங்க, மழை இப்போ அந்த ரோட்டில் போக்குவரத்து ஜாஸ்தியாக இருக்குது. தள்ளி வைக்கலாம். இல்லை நம்ம மற்ற கேட்க சாணி மேலே குத்தே கட்டிடுச்சு போல இருக்கு. கரையாண்ணா அதான் வண்டி வந்து அறிகுறி சில மணி நேரம் வண்டியே இப்படி பார்க்கவும் முடியல வெளியிலையும். பூரா பெருசா வேறு இடம் நம்ம கீழே இறங்கிடுவோம். கீழே ஊர் வரும், அந்த ஊருக்கு மெயின் ரோடு போவோம். அந்த ரோடு பாருங்க, இதோட அந்த ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏங்க ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சுப்பா, முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுங்க. வேணுன்னு விட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு. உள்ள இதில் ரிஃப்ளெக்ஷன் அடிக்குதுங்களா? நைட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்டரில் மாட்டிக்கிச்சு. அது எடுக்கிறதா தள்ளி நிறுத்துங்க, அந்த கேப்பில் போய் நிறுத்துங்க. இதுக்கு அவர் இறங்கும்போது எங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க. யார் இறங்குங்க? அவர் இறங்கி சுற்றி மிதி காரு எங்கே மாட்டியிருக்கு? எங்கள் கரெக்டாக சென்டர்லேயே மாட்டியிருக்குங்க. போங்க போங்க போங்க. அவ்வளோதான் அவ்வளோதான். வேறு எவ்வளோ ஸ்க்ராச்சஸ் ஆயிடுச்சு. காரோடு ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் தான். அதனுடைய முன்னாடி இது பெருசா ஈக்க மாதிரியே பண்ணலாம். இன்டர்நெட் இருக்குல்ல, இன்டர்நெட் இருக்கு, அதோட படிக்கலாம். ஆம்னி இல்லை.
வேறு மாதிரி இருக்குதுங்க இந்த ஏரியா போக போக. ஸோ இதுக்குள்ளே ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கஷ்டம். எப்படி மக்கள் இதில் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க தெரியல. ஜஸ்ட்டு கான்டஸா பிஜெட்டு கொஞ்சம் நீளமாக இருக்கு. அந்த பார்க் பார்த்து அப்படியே நம்ம பெருமாளுக்கு நம்ம அப்படியே லேட் கொஞ்சம் நைட்டில் வர மாதிரி வந்து வாயோட லைட்டாக போட்டு தலைவர் வரைக்கும் பண்ணிட்டாங்க. கூட தான் இருக்குது செக் போஸ்ட்டாக. ஸ்லோ பண்ணுங்க. அதெல்லாம் ஸ்லோ பண்ணுங்க. என்ன போட்டிருக்காங்க ஒன்றுமே திட்டத்தின் அதான் கர்லியம் திம்பம் கடம்பூர் சாலை முகினியம் கர்லியம் முகினியம்மா பெரிய ரோடு நிறைய இருக்குங்க. இதுதான் அப்படியே ஊர் இருக்குது. சுற்றி மலை சென்டரில் ஊர் வச்சுருக்காங்க. என்ன காட்டு மட்டும் கட்டிட்டு தான் நிறைய இந்த ஏரியாவில் யானை இருக்கான். இந்த லோக்கல் இங்கேயே குடியிருக்கிற யானை சத்தம் இல்லாத வருவான். சத்தம் இப்போ பாருங்க, இப்போ நம்ம அந்த ஊர்லேருந்து போகிறோம் இல்லைங்க, அதில் பாருங்க நடமாட்டம் நிறையா நடப்பான். ஏன்னா வாங்கி அங்கேயே ஏதாவது செஞ்சு எடுத்து வந்து எங்கேயாவது தங்கிட்டு போகாம இருக்கனால 2 நாளில் எங்கெங்கே தங்குறது. ஃபோன் பண்ண இடத்துலீங்களா நேராக பந்திப்பூர் முதுமலை ஆசனம் ஆசனம் பந்திப்பூர் முதுமலை மசனப்படி ஆகிட்டு இங்கன்னா கூடலூர் ஆகிட்டு கூடலூர்ல மசனகுடி பிஆர்எஸ் மசனகுடியிலன்னா பந்திப்பூரில் அந்த இது பண்ணலாம் ஒரு கவர்மெண்ட் அது அப்படி புக் பண்ணிடுது. இந்த லைனில் ஏன் அதிக மூவ்மெண்ட் இல்லைன்னா இருக்கிற இடத்துல அது வராது. லெமன் டீ சாப்பிட்டோம் இல்லைங்க, நாளாச்சு 5 மணிக்கு கிளம்புமா அதுதான் பரவாயில்லையே. ட்ரெயின் மட்டும்தான் இருக்குங்க. உள்ளூர்காரங்க போய் வரைக்கும் கட்டி விட்ருவாங்க. பார்த்துருக்கேன் பைக்கில். நான் இது காரில் இப்போ தான் வரேன். பைக்கில் தான் வரும். இப்போ ஓரமாக ஓரஞ்சார மாதிரி போயிருக்கோம். ஒருவேளை யாரும் வர்றதில்லை அதிகமாக அப்படின்றதுனால சரி வேறு யாரும் வரப்போகிறோம் அப்படின்னு விட்டாங்க. சொல்கிறேன் அந்த ட்ரெயின்ஸ் ரோட அந்த பொட்டா லைன் தான் இருக்குது. இந்த இடம் தான் கொஞ்சம் நல்லா ஃபாரஸ்ட் மாதிரி டீப்பாக இருக்குது. ஃபாரஸ்ட் மாதிரி ஃபாரஸ்ட் தானே ஃபாரஸ்ட் ஆமாங்க, கொஞ்சம் அப்படியே எடுத்துக்கலாம். பார்க்குறீங்களா? என்ன கேட்பீங்க? ஒன்றும் கேட்கல, சும்மா அப்படியே வந்தாங்கன்னா ஊர் இருந்துச்சு. பசங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க. அங்கே தான் அந்த இருந்த கிராமம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? ஜி நீ அந்த பொட்டைட்டு போய் நிறுத்துங்க ஜி. நாளாயிடுச்சு. தற்காலி கொஞ்சம் பெரிய அப்படிங்களா? அதான் பாருங்க.
பாருங்க இவ்வளோ பெரிய ஊர் இருக்கு, ரோடு இந்த அளவுக்கு இருக்குது, எதுவுமே இல்லை. எங்க ஹாய், உங்கள் பேர் என்ன? மகேஸ்வரி. இவ்வளோ ஹிடனில் வந்து ஒரு ஊர் இருக்குது பாருங்கள். அங்கங்கே செந்தல வீட்டெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த கல்லால் கட்டின பழைய வீடு தாங்க, அப்படியே தான் இருக்குது. இந்த பக்கம்லாம் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. குட்டி ஜாலியாக விளாண்டுருக்காங்க. ஸோ இந்த ஊருக்கு தாங்க நம்ம வந்தோம். இந்த ஊர் பேர் வந்து கரளியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கரளியம் இல்லை, உகினியம். இந்த இடத்துல போர்டே வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ திருப்பூர் டாலர் சிட்டி ரோட்டரின்னு போட்டிருக்காங்க. உகினியம் கிராம மலைவாழ் மக்களின் புதிய பூஞ்சோலை குடியிருப்பு இல்லம் திறப்பு விழா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒரு சில வீடு தான் அப்படி இருக்காட்டிருக்குங்க. இந்த லைன் வீடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே பழைய வீடு தாங்க. ஒரு லைன் இது ஃபுல்லாக கட்டியிருக்காங்க, இதெல்லாம் பழைய வீடு. எப்படி வச்சுருக்காங்க பாருங்க, பார்க்கறதுக்கே படுபயங்கரமாக இருக்குது இந்த ஏரியாலாம். காட்டு மாடு. ஆனால் இவ்வளோ பெரிய ஊருங்க, இத்தனை வீடுகள் இருக்குது. ஆனாலும் இதுக்கு வந்து ரோடு, நம்ம வந்த ரோட்டை பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அந்தளவுக்கு தாங்க ரோடு இருக்குது. இங்கே வருங்க, இதுதான் வீடு. அங்கேருந்து இதில் எப்படி தான் பைக்கில் தான் வரணும், ரொம்ப கஷ்டம்தான் உங்களுக்கு. இது பாருங்கள், அப்படியே இருக்கிறத வச்சு கட்டியிருக்காங்க. இந்த பக்கம்லாம் பாருங்கள், அந்த பழைய வீடு அப்படியே இருக்குங்க. அந்த மலைவாழ் மக்கள் இருந்தது, அந்த வீடுகளில் அப்படியே தான் இருக்குது. ஒரு சில வீடுகள் மட்டும்தான் நல்லா கொஞ்சம் வசதியாக கட்டி வச்சுருக்குறாங்க. இந்த வீடெல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்படி மலைத்தொடர் நம்ம இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட இதில் ட்ராவல் பண்ணி வந்தோம். அதுக்கு இடையில வந்து இந்த கிராமம் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம கூகுள் மேப்பில் பார்க்கும்போது இது மட்டும் தனியாக துண்டாக தெரிஞ்சுதுங்க. அதனால் சரி, இதுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தோம். ஸோ இந்த கிராமங்கள் உங்களுக்கு சுற்றியும் காட்டியிருப்பேன், எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் அப்படியே ஊருக்குள்ளே போய் பார்க்கலாமா இல்லை கிளம்பலாமான்னு யோசிக்கிறேன், பார்ப்போம். இந்த வழியில் வந்தோம், இதுக்குள்ளே அப்படியே ஊர்லாம் இருக்குது அப்படின்னாங்க, அதான் அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தாங்கண்ணா. யார் இந்த வழியில் நல்லா வரவா? இதில் தான் வந்தோங்கண்ணா. ரோடு நல்லா இருக்குது. ரோடு நல்லா இல்லைங்கண்ணா, ரெண்டு பக்கம் எல்லாம் செடியெல்லாம் இது வந்து நிறையா ஒரு மாதிரி தான் இருந்தது. வண்டியெல்லாம் இதில் வர முடியாது. அதில் தான் வந்துச்சு. ரொம்ப ரிஸ்க்கு தான். அதாங்கண்ணா. நீங்கள் எப்படி போகிறீங்க? ஐயோ, இதுலலாம் போக முடியாது. வேலை கோட்டத்துக்கு அங்கே தான் வேலைக்கு போகிறாங்க. அங்கே கோட்டாடா தான் நீங்கள் போகணும். அப்போ இதில் எப்படி போவீங்க? டூ வீலர் வச்சு தான் போவீங்க, பைக் வச்சு தான்? வண்டி இருக்குது. இங்கே வந்து கூட்டிகிட்டு போவாங்களா வேலைக்கு? பிக்கப்புங்க. ஓ சரிங்கண்ணா. ஒரு 50 பேர் போகிறாங்க. 50 பேர். சரி. நீங்களாம் மற்றவங்களாம் விவசாயம் பண்ணிக்குவீங்களா? நாங்கள் ஆடு மாடு நாங்கள் பார்த்துட்டு ஊர்லேயே நாங்கள் இருக்கிறோம். இங்கே யானை இந்த மாதிரிலாம் ஆனெல்லாம் வருதுங்க, டெய்லியும் வருங்களா? டெய்லி இந்த சோளங்களை காட்டுக்கு போட்டால் சரி டெய்லியே வருங்க. இப்போ நீங்கள் கடைக்கெல்லாம் போகணும்னா எங்கே போவீங்க? கரளியம். இது தாண்டி இன்னும் போகணுங்களா? இதுக்கப்புறம் 3 கிலோமீட்டர் இருக்குது. இங்கேருந்து வந்த ரோடே அப்படி இருக்குது. இதுக்கப்புறமாச்சும் ரோடு நல்லா இருக்குங்களா? இதே மாதிரி தாங்க இருக்குது. இதே மாதிரி தான். இத்தனை குடும்பங்கள் இருக்கீங்க, ஆனால் ரோடு இப்படி தான் இருக்குது, நல்லாவே போடவே இல்லைங்களே. சொல்கிறது தான், அது செய்யவே இல்லை. யாரும் செய்யறதும் இல்லை, யாரும் பண்றதும் இல்லைங்க. அதான் யாருமே அதை திட்டப்படுத்த பார்க்கறதும் இல்லை. ஆனால் நீங்களாம் மனுவெல்லாம் கொடுத்துருக்கீங்க? கொடுத்துக்கிறோம், கல்யாணம் வரைக்கும் கொடுத்துக்கிறோம். சரி கொடுத்து என்ன செய்யுது? நீ பண்றதுக்கு ஆள் இல்லை, செய்யறதுக்கும் ஆள் இல்லை. இதை வந்து பார்க்கல இந்த ஊரே சரி சொல்லி பார்க்கறதுக்கும் ஆள் இல்லை. இந்த வீடெல்லாம் நீங்களே கட்டிக்கிட்டதுங்களா கவர்மெண்ட்? அதெல்லாம் அவங்களே வந்து கட்டி கொடுத்தாங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் கட்டி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மண் வீடு தான் இருந்துச்சுங்க. இன்னும் நிறைய பேருக்கு வீடு கிடைக்கலையாட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி மண் வீடு தாங்க. அதான் முன்னாடி பில்லு தான். ஓ, அந்த இதில் காட்டில் இருக்கிற பில்லு தான் போட்டு இது பண்ணுவீங்க. சரி. இது நாங்கள் பழையோட நாங்கள் வாங்கிட்டு வந்து மூடிருக்கோம். ஓ, இப்போ உங்களுக்குலாம் ஏன் இன்னும் வீடு கொடுக்கல? வீடு கொடுத்துருக்குறாங்க, நமக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இது வீடுங்க பறிக்க. சரி. ஓ, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வீடு கொடுத்துருக்காங்க.
சரி சரி சரி. ஓ சரிங்க. ஆனாலும் கஷ்டம்தான் இல்லைங்களா? இங்கேருந்து போக்குவரத்து எங்கேயாவது வெளியில் போகிறது வர்றதுன்னா நாங்கள் இப்படி தான் ஏதாவது கிராமங்களில் போய் தேடிக்கிட்டே இருப்போம். பஸ் வசதி இல்லை, போக்குவரத்தோ இல்லை மின்சார வசதி அந்த மாதிரி ஏதாவது இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா ஊட்டியிலேருந்து எல்லா இடமுமே போயிருக்குங்க. ஏதாவது கஷ்டப்படுற கிராமங்கள் இருந்ததுன்னா அதை அப்படியே எடுத்து யூடியூப்பில் போடுவாங்க. யாராவது அவங்களுக்கு உதவியெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பண்ணியிருக்காங்க. இப்போது பண்ணி நீங்கள் போய் சொல்லுங்கள். அதான் இது நான் போட்டேன் அப்படின்னா எல்லாருமே பார்ப்பாங்க. அப்புறம் அடுத்தடுத்து இது நடக்குங்க. உகுனியாங்க உகினியம் இது அதான் எதுவுமே வசதி இல்லைங்க சார். அதான் யாரும் அதை பார்க்குறது இல்லை. அதான். பார்க்கலாம், அவங்களுக்கு செய்யலாம். நீங்கள் பூர்வீகமாகவே இங்கே தான் இருக்கீங்க? ஆமாம், இங்கே தான் சரி சரி. எங்கள் அப்பாவா பாட்டி என் தாத்தாவு அந்த 3 4 5 6 தெளிக்கட்டு இருந்து அங்கேயே தான் இருக்கீங்க. அதான் நீங்கள் எல்லாமே மலைவாழ் மக்களில் தானே வருவீங்க? மலைவாழ் மக்கள் தான். ஓ, சரி. மலைவாழ் மக்களில் பிரிவெல்லாம் இருக்கு இல்லைங்க, அதில் என்ன பிரிவில் வருவீங்க? வெறும் மலைவாழ் மக்கள் அப்படி தான் வருங்களா? சரி சரி. இல்லை இந்த இருளர் இல்லை முடுகாசு இந்த மாதிரிலாம் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை, மலைவாழ் மக்கள். சரி 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 சரி. ஜாதி தான். அதான் ஆனால் கஷ்டமான வாழ்க்கை தான். ஆனால் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த மின்சார வசதியெல்லாம் கொடுத்துருக்காங்க, அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம் தாங்க. நான் உங்களுக்கு 3 நாளுங்க கரண்ட்டே இல்லைங்க. ஓ, அப்படிங்களா? ஒரு இடத்துல போச்சுன்னா தண்ணியும் இல்லைங்க. பாரு அங்கே ஒரு போர் இருக்குது, அங்கேயே தண்ணிங்க. சரி 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 சரி. பைப் அங்கே போர் போட்டுருக்குதுங்க, அங்கே டேங்க் இருக்குதுங்க. ஓ, அந்த டேங்க்கு. சரி 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 சரி. கீழே வருதுங்க. சரி சரி. கரண்ட் இருந்தால் தான் வரும் சார். கரண்ட்டுக்கு அதான் 3 நாளோ 4 நாளோ ஆகும். ஆனால் இப்படி சுற்றி மலை இருக்குது, சென்ட்ரலில் ஒரு கிராமம் இருக்கீங்க. கிராமம் இது எதுவுமே யாருமே இதை கொஞ்சம் கண்டுக்கிறது இல்லை. இந்த கோயில் இந்த இதில் தான் நாங்கள் கோயில் கட்டி நாங்கள் முடித்தோங்க. 4 வருஷம் ஆச்சுங்க. ஓ, நீங்களா ஊர் மக்கள்லாம் காசு போட்டு? சரி சரி. இந்த வருஷம் தான் முடிச்சிருக்கீங்களா? கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சுங்களா? சரி 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 சரி. என்ன சாமிங்க? மாரியாத்தா. மாரியாமா. சரி 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 சரி. சரிங்கண்ணா, சரி வரேங்க. சரிங்க. சரி. இப்போது கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து உங்களுக்கு இந்த ரோடு வசதியாக தான் வேணுங்க. ரோடு இல்லைங்க, பஸ் இல்லைங்க. பஸ் இல்லை, அதான் ரோடு போட்டால் தானே பஸ்ஸே வருங்க. இதுக்குள்ளே நம்ம காரை ஓட்டிகிட்டு வர்றதுக்கே எங்களுக்கே பயமாக இருக்குது. கரெக்டாக தான் போகிறோமா இல்லை வேறு எங்கேயாவது போகுதா ரோடு அப்படின்னு பயந்து தான் வந்தோம். அதான் உங்களுக்கு ரோடு போட்டு பஸ் விட்டால் தான். இங்கே மொத்தம் எத்தனை குடும்பம் இருப்பீங்கண்ணா? 120 குடும்பம் இருக்குது. 120 குடும்பத்தில் எத்தனை பேர் இருப்பீங்க? இதில் ஒரு ஒவ்வொரு வீட்டிலலாம் 2 பேர் இருக்காங்க. அதான் புருஷன் பொண்டாட்டி அப்படின்னாலும் 2 பேர் இருப்பாங்க. அப்புறம் குழந்தை குட்டிங்க அப்படின்னா அதான் பசங்கெல்லாம் 3 4 அப்படி இருக்குதுக்கா. அப்போது 100 150 குடும்பம் அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரு 600 700 பேர் இருப்பீங்க. 800 பேர் இருப்பீங்க. அதுக்கு ஒரு ரோடு, ஒரு பஸ்ஸு. ஆனால் அங்கேருந்து வந்து அதுக்கு கீழே வரைக்கும் போகலாங்களா? கடம்பூர் வரைக்கும் போகுதுங்களா அந்த ரோடு? அப்போ ஒரு பஸ் விட்டால் கூட உங்களுக்கு நல்லா இருக்கும். கரெக்டு. இந்த பிரிவைக்கு வருதுங்க பஸ். ஓ, இங்கே இது வரைக்கும் வருதுங்களா? தொட்டி பிரிவு இருக்குங்க. சரி சரி சரிங்க. வருதுங்க பஸ். ஓ, அங்கேருந்து இது எத்தனை கிலோமீட்டர் வருதுங்களா? 3 கிலோமீட்டருங்க. அங்கேருந்து உள்ளே வர்றதுக்கு 3 கிலோமீட்டர். அதில் கொண்டு வர மாட்டுறாங்க. நாங்கள் வீடியோ போட்டு நிறைய இடத்துல நடந்திருக்குங்க. இப்போது தேனி பக்கம்லாம் நிறையா மலைத்தொடரெல்லாம் இருக்குங்க. அங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு 2 3 ஆற்றை கடந்து தான் அவங்க ஊருக்கே போகணுங்க. அதெல்லாம் வசதியெல்லாம் இல்லாமல் இருந்தாங்க. இது கவர்மெண்ட் உங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த வீடாச்சும் வச்சு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து தார்பாய் கூட இல்லாமல் ஐயா சொன்ன மாதிரி அந்த புல்லெல்லாம் போட்டு தான் இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து வீடு கொடுத்து அதுக்கப்புறம் தார்பாயெல்லாம் போட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் பேர் பார்த்துட்டு எங்களை மாதிரி இருக்கிறவங்க அங்கே போய் உதவி பண்ண போவாங்க. அப்போ போகிறவங்க ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு அப்படி ஒவ்வொன்றா வாங்கி கொடுக்க அப்புறம் அவங்க கொஞ்சம் அவங்களுடைய நிலைமை மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். கொல்லிமலை இருக்கு இல்லைங்கண்ணா, அது பக்கத்தில் வந்து போதமலைன்னு ஒரு தொடர் இருக்குங்க, ஒரு மலை. அதுக்கு மேலே வந்து ஒரு 4 கிராமமே இருக்குது. அந்த கிராமத்தில் என்னாச்சு அப்படின்னா ரோடு வசதியெல்லாம் இல்லை. அப்புறம் நாங்கள் எல்லாமே போயிட்டு வீடியோ எடுத்து போட்டாங்க. அது நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணோம், அதாவது அனுப்பிவிட்டோம். அப்புறம் இப்போ வந்து ரோடு போட்டுட்ருக்காங்க அந்த கிராமத்துக்குலாம். அந்த மாதிரி ஒன்றில் எங்களை மாதிரி இருக்கிற ஆட்களை வந்து நல்லது பண்ணுவாங்க, இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கண்ணா. அதனால் சரி, ஓகேங்கண்ணா, வரேங்கம்மா, வரேங்க. சரிங்கண்ணா.